அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல அந்த ஒரு ஜாதகத்தை பார்க்க போறோம். தாமத திருமணம். அதுக்கான காரணம் 7ஆம் இடத்தோட ஒரு சேர சனி சபாவோட தொடர்பு அமைப்பு, லக்னத்திலேயே இருள் கிரகமான சூரிய சந்திரன் அமாவாசை அமைப்புல அமர்ந்திருக்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா எல்லா தாமத திருமண அமைப்போட பின்னாடியும் ஒரு தாமத புத்திரபாக்கிய அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி குழந்தைக்கு காரணமான குரு பகவான் இங்க நீச்சமா இருக்க. 5ஆம் அதிபதி ராசி லக்னம் ஒன்னாகி லக்னம் ரிஷப ராசி. 5ஆம் அதிபதியான புதன் 5க்கு 8ல மறைஞ்சி ராகுவோட நெருங்கின அளவுல சேர்க்கை அமைப்புல இருக்காங்க. ராகு 24 டிகிரியில இருக்க, புதன் 17 டிகிரி 7 டிகிரி அளவுல செயற்கை அமைப்புல இருக்கிற புத்திரபாக்கியம் தாமத திருமணத்துக்கான அமைப்பு. 1985ல பிறந்த இவங்களுக்கு ஒண்ணு திருமணத்துக்கான அமைப்பு இல்லை. இருந்தாலும் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்து அதிபதி காரண கிரகம் சுக்கிரம். இது மூன்றும் கெட்டு போற பட்சத்துலதான் ஒருத்தவங்களுக்கு திருமணம் நடக்காத அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் பலவீனமான அமைப்புல இருந்தாலும் சுக்கிரன் உச்ச பலத்தோட இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயம் உங்களுக்கு குழந்தைக்கான அமைப்புக்கும் 5ஆம் இடத்து அதிபதி காரண கிரகம் குரு அப்படிங்கிற அமைப்புல என்னதான் நீச்ச குருவா இருந்தாலும் சனியோட தொடர்புல இருந்தாலும் 5ஆம் இடத்துல சுக்கிரன், தனிச்ச சுக்கிரன், அது முச்சமா இருக்கிற சுக்கிரன் பார்வை கொள்றதுனால இவங்களுக்கு குழந்தை அமைப்பு, பெண் குழந்தை அமைப்பும் உண்டு. இதே மாரி உங்க ஜாதகத்தை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க 200 ரூபாய் பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் அனுப்பி உங்களுக்கான உங்க ஜாதகத்துல உள்ள எல்லா கேள்விகளுக்கான பதில்களையும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.